Hello aspirants, welcome back to Aptrix with Manik. It is survival of the fastest. Blood is thicker than water அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு. அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ரத்த வந்த சொந்தங்கள் நம்ம மேல சண்டை அப்படின்னு இருந்தாலுமே கூட ஏதாவது ஒன்று தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்ம சொந்தக்காரங்க அப்படின்ற ஒரு பிணைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் இது ரீசனிங் கிளாஸா இல்லை ஏதாவது மாரல் கிளாஸா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. பிளட் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பிரன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரீசனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பிளட் ரிலேஷன்ஸ். ஏன்னா நம்மளோட எல்லாரோட லைஃப் கூட கனெக்ட் ஆயிருக்க ஒரு ரீசனிங் டாபிக் எதுனா ஃபர்ஸ்ட் அதில் சொல்கிறது பிளட் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சுச்சுவேஷன்லாம் வரப்போகிறது இல்லை. ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பீன்லாம் யாரும் பார்த்து உட்கார போகிறது இல்லை. பட் எல்லாரோட லைஃப்லையுமே பிளட் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுவும் தமிழ் மரபில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் ரிலேஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்லலாம் அவ்வளோ கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம சித்தப்பான்னு ஒன்று வச்சுருக்கோம், மாமான்னு ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் ரெண்டுமே அங்கிள் தான். சரிங்களா? அதனால நம்மளுக்கு இது ரொம்ப இன்னும் ஈஸியா இருக்க போகுது. சரியா? ஈஸியா இருக்க போகுது. எக்ஸாம்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரெகுலரா வருது. நிறைய விதங்கள்ல கேட்கறாங்க. ஓகேவா? நிறைய விதங்கள்ல கேட்கறாங்க. இதே ஒரு டாபிக் பிளட் ரிலேஷன்ஷிப்பை நிறைய விதத்துல கேட்கறாங்க. சரியா? ஸோ அப்ப பிளட் ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு மஸ்ட். சரியா? ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் இது மஸ்ட். ஓகே? எஸ். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்னும் போது நிறைய இருக்கு. அதனால நம்ம ஒரு ட்ரீ போட்டு கத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மாதிரி இல்லாம எப்படி அது உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு ஆஸ்பிரன்ஸ். பிளட் ரிலேஷன்ஷிப் டாபிக் மட்டும் நீங்க இந்த கான்செப்ட் வீடியோ உங்களுக்கு அடிக்கடி மறுபடியும் டவுட் வரும், நீங்க திருப்பி பார்க்க வேண்டிய வரும். அதனால நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் போடும்போது இது எப்படின்னு கனெக்ட் ஆகுதுன்னா மறுபடியும் இதை பார்த்துக்கணும். அதனால இதுல கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு வீடியோ நல்லா பார்த்துட்டீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட சம்பந்தாலும் போடலாம் பிளட் ரிலேஷன்ஷிப்ல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒன்று மேலா இருக்கணும். ஓகேவா? இல்லை ஃபீமேலா இருக்கணும். ஓகேவா? ஓகே? எஸ். இப்படி இருக்கும்போது நமக்கு மேல் அப்படின்னா நம்ம உட்காந்து மேல் 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 எழுத முடியாது. அதனால நம்ம சிம்பிள் கொடுத்துக்கிறோம், ஸ்கொயர் சிம்பிள் கொடுத்துக்கிறோம் மேலுக்கு. சரியா? எஸ். ஃபீமேலுக்கு அப்படின்னும் போது ரவுண்டு சிம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி பொதுவாக கேட்க மாட்டாங்க நம்மளுடைய பசில்ஸில். அதனால நம்ம வெறும் 2 ஜெண்டரை மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? எஸ். ஸ்கொயர் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னா ரவுண்டு. ஸோ இதை நான் இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு போடுறேன்னா அது ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எஸ். அடுத்தது இது 2 பேசிக் சொல்லிட்டேன்னா அடுத்தது அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்றது, சிம்பிள்ஸுங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்கறது வேர்ட்ஸ்ல கொடுக்கறத கோடிங்கா போட போறோம். அப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏன்னு ஒரு மேல் இருக்கார். சரியா? ஏன்னு ஒரு மேல் இருக்கார். அவரு பின்னு ஒரு ஃபீமேல் இருக்காங்க. இஃப் தே ஆர் மேரீட் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாண்டு போடுவோம். சரியா? எப்ப அப்படின்னா தே ஆர் ஸ்பௌசஸ் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ஸ்பௌஸ் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா தம்பதி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ கொஷின்ஸ்ல இந்த வார்த்தைகள்லாம் வரும். அதனால இந்த வேர்ட்லாம் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏ இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் பின்னு கொடுக்கலாம். அப்ப ஏன்றவரும் பின்றவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? திருப்பி சொல்றேன், ஏ இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் பின்னு கொடுப்பாங்க. அப்ப ஏ ஹஸ்பண்டா பி ஹஸ்பண்டான்னு உங்களால அப்ப சொல்ல முடியாது. ஏ இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் பின்னு கொடுத்தா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதா? இப்ப 2 பேர் ஏ பின்றவங்க மேரி பண்ணிட்டாங்கன்னா ஏக்கு பி ஸ்பௌஸ், பிக்கு ஏ ஸ்பௌஸ். புரியுதா? அவ்வளவுதான். அனதர் ஹாஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஆனா இப்ப இந்த மாதிரி நான் ஸ்கொயர் போட்டேன்னா ஏ மேல்னு அர்த்தம், பின்றது ஃபீமேல்னு அர்த்தம். இந்த பாண்ட் ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிள் போட்டாதான் அவங்க மேரீடுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இதே மாதிரி இன்னொன்னு, இதே மாதிரி அடுத்த சிம்பிள். ஓகே? ஏன்னு ஒருத்தவர் இருக்காரு, அதே மாதிரி மேலு. பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபீமேலு. பட் தே ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு வச்சுக்கோமே. அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், இல்ல தம்பி அக்காவா இருக்கலாம். என்ன மாதிரி இருந்தாலும் சிங்கிள் கோடு போடணும். ஓகேவா? சிப்ளிங்ஸ் ஆக இருந்தால், சிப்ளிங்ஸ்னா என்னங்க? உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், சிப்ளிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏ அண்ட் பி ஆர் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொன்னா ஏ பையனா பி பொண்ணா அதெல்லாம் நமக்கு தெரியாது, யாரு என்னன்னு தெரியாது. 2 பேரும் கூட பிறந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதான் இந்த சிப்ளிங்ஸ்ன்ற வார்த்தையில தெரியும். அப்ப டீட்டெயிலா கொடுப்பாங்க. ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பின்னா கரெக்டா எப்படி பொருந்திரும். ஓகேவா? சரி, அப்ப வெறும் ஏ அண்ட் பி ஆர் சிப்ளிங்ஸ்ன்னு கொடுத்தா எப்படி சார் வரையுதுன்னா இப்படி வரைஞ்சிக்க வேண்டியதுதான். வெறும் இங்க பாருங்க, இப்ப 2 கோடிங் சொல்லி தந்துட்டேன்னா இப்ப ஸ்ட்ரைட்டா எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ, ஏ அண்ட் பி ஆர் சிப்ளிங்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஜஸ்ட் கூட பிறந்திருக்காங்க. அப்ப ஏ பையனா பொண்ணான்னு தெரியாது, அப்படியே விட்டுறணும். வெறும் அந்த கோடு மட்டும் போட்டு பி போடணும். சரிங்களா? இப்ப சம் போடுறீங்க, சம் போட்டு பி ஏதோ பி இஸ் த மதர் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப பி பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் ரவுண்டு போடணும். புரியுதா?
நம்மளே எதுவுமே முடிவு பண்ணிக்கூடாது. அவங்க கொடுக்க தான் அதுக்கான கோடிங் போடணும். ஸோ இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். புரியுதுங்களா? மேல், ஃபீமேல் அண்ட் இந்த 2 பாண்ட், அவ்வளோதான். இப்போ அடுத்தது போவோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி. அடுத்தது போவோம். அடுத்தது 4th விஷயம் என்னன்னா, ஜென்ரேஷன்ஸை எப்படி போடுறது, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது. ஓகேவா? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரே ஜென்ரேஷன் பீப்புள், அண்ணன் தம்பி சிப்ளிங்ஸ் இதெல்லாம் ஒரே ஜென்ரேஷன் பீப்புள். இப்போ அப்பா பையன், தாத்தா பேரன், இதெல்லாம் ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல, அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எப்படின்னாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேருந்தே எடுப்போம். இப்போ நான் ஒரு பெரிய ட்ரீ வரைய போகிறேன். இதுலேருந்து நான் உங்களுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கற்றுற போகிறேன். எல்லா ரிலேஷன்ஷிப்பும்னா சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, டாட்டர் இன்லா, நீஸு, நெஃப்யூ, பல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ தமிழில் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே வந்து தெரியும். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் மட்டும் யாருன்னு ரைட்டாக டவுட் வரும். பட் இங்கிலீஷில் அவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. இவர் நம்மளுக்கு அப்படி ஒன்று விட்ட அப்படிலாம் இல்லை, எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த ட்ரீயை இங்கே வரைகிறேன். சரியா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா இது. ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். சரியா? எஸ், மேக்ஸிமம் எக்ஸாமில் 3 ஜென்ரேஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பசங்க, இந்த 3 தான். அதை விட்ட கொள்ளு தாத்தாலாம் போக மாட்டாங்க. சரியா? எஸ். ஸோ பாருங்க, ஏன்றவர் தாத்தான்னு வச்சுப்போம். அவர் வந்து பின்ற ஒரு கேர்ளை மேரி பண்ணிட்டாருன்னா பாட்டி. ஓகே, அவ்வளோ. இப்போ இவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் பிறக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஜென்ரேஷனை எப்படி போடணும்னா, இப்படி வெர்டிக்கலாக போடணும். இப்படி ஹரிசாண்டலாக போட்டால் ஒரே ஜென்ரேஷன், இப்படி வெர்டிக்கலாக இப்படி கோடு போட்டால் என்னது அடுத்த ஜென்ரேஷன். இப்போ இவங்களுக்கு சின்ற ஒரு பையன் பிறக்கிறான். ஓகேவா? சின்ற ஒரு பையன் பிறக்கிறான், இப்படி போடணும். இப்போ சிக்கு அடுத்து டின்ற ஒரு தங்கச்சி பிறக்கிறாங்கன்னா இப்படி போட்டுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எக்ஸாமில் வேர்டாக கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் இப்படி வரைஞ்சி தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால இப்படி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ இப்படி கோடு போடக்கூடாதா? இப்படி கோடு போடக்கூடாதுன்னா போடலாம், பட் திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிற மாதிரி ஆகிடும். ஏபிக்கு பிறந்தவர் தான் சியோட சிஸ்டர் தான் டின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பிறந்தவங்க தானே. அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் கோடுகள் போகணும்னு அவசியம் இல்லை. இதனால டயக்ராம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அப்புறம் புரியுதுங்களா? எஸ், புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? அப்போ இதுல இருந்து இப்போ எப்படி கேட்பாங்க? இப்போ கொஸ்டின் எப்படி வரும்னா, இப்படி ஒரு ட்ரீ போட்டிங்கன்னா கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்றேன். ஹவு இஸ், இப்படிதான் கேட்பாங்க. ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ, இப்படி கேட்பாங்க. ஹவு இஸ், அப்ப நீங்க ஒரு சிக்கல் இருக்கு ஆஸ்பிரன்ஸ். ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏனா நீங்க டி மேல விரல வச்சுக்க. அப்ப டி என்பவங்க ஏக்கு என்ன ரிலேட்டட்னு பார்க்கணும். அப்ப டி என்ன ஏக்கு பொண்ணு, டாட்டர்னு சொல்லணும். இதே கொஸ்டின்ல புரியுதா? இதுக்கு ஆன்சர் வந்து டாட்டர். இப்படி இவ்வளவுதாங்க. இப்படிதான் வரும் கேள்வி. கொஞ்சம் ஃபேமிலி பெருசாகும், கொஞ்சம் பாண்டவர் பூமி மாதிரி ஆகும். ஓகேவா? அதை நான் அடுத்து சொல்றேன். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இதே கொஸ்டின் ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி இப்படி கேட்டாங்கன்னா, அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏ இஸ் அப்படின்னா நீங்கள் கையை வந்து ஏல வச்சுக்கணும். அப்போ ஏ டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா அப்பா, ஃபாதர்னு சொல்லணும். சரியா? அவ்வளோதான். இது வந்து கன்ஃபியூசிங் ஏரியான்றதுனால நான் தனியாக கொடுத்துருக்கேன். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுவேன். சரியா? எஸ், புரியுதுங்களா? இல்லை நான் இந்த ஒரு ஸ்லைடாக வச்சிடறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது. ஓகே, அடுத்து போகலாமா? இது வரைக்கும் புரியுதா? பேசிக் புரியுதா? இப்போ அடுத்தடுத்த கிளை கதைகள். சரிங்களா? எஸ். இப்போ அடுத்த ஸ்லைட் போகலாம். அடுத்த ஸ்லைட். இப்போ ட்ரீ வரைவோம், எல்லாத்தையுமே கற்றுப்போம். ட்ரீ வரைஞ்சி எல்லாத்தையுமே முழு என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கோ எல்லாத்தையுமே கற்றுப்போம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம். ஏன்ற ஒரு தாத்தா, பின்ற ஒரு பாட்டி, அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சா, சின்ற ஒரு பையன், டின்ற ஒரு பொண்ணு. இதோட நிப்பாட்டணுமா? எஸ். இப்போ இந்த சிக்கு கல்யாணம் நடக்கும், டிக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையா? அப்போ புது ரிலேஷன்ஷிப் வரும் இல்லையா? எப்படி போடலாம்? சிக்கு கல்யாணம் நடந்தால் அது கண்டிப்பாக ஒரு பொண்ணாக இருக்கும். டிஇ போட்டோமா, டி போட்டோமா, அடுத்து இ. ஓகேவா? ஒரு சில கொஷின்ஸ்ல வந்து பேர் அவங்களா சொல்லுவான் என்ன சொல்றது, அவங்களா ஈன்னு சொல்ல மாட்டாங்க. சி மேரிட் அ கேர்ள் அப்படின்னு சொன்னா நம்ம ஈன்னு பேர் வைக்கலாம், இல்லாததா புதுசா வச்சுக்கலாம், இ. ஓகேவா? அடுத்து டிக்கு மேரேஜ் நடக்குது, அப்ப என்ன சொல்லலாம்? அது ஒரு பாய், எஃப்னு சொல்லலாமா? அவ்வளவுதான், எஃப்னு சொல்லலாமா? எஸ். இப்போ நான் அப்படியே ஒரு ட்ரீயை முடிச்சுட்டு அப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ள போகலாம். உடனே போனா டவுட் ஆகும். இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் இல்லையா? எஸ், பிறக்கும். அப்போ என்ன வருது? எஃப் வருதா? ஜிஹெச்னு வச்சுக்கலாமா? ரெண்டு பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஜிஹெச். பொண்ணுன்னா ரவுண்டு சொன்னேன் இல்லையா? ஸோ பொண்ணுன்னா ரவுண்டு, ஜிஹெச். அதே மாதிரி அவங்களுக்கு பொண்ணு பையன். ஸோ இதில் வந்து ஆஸ்பிரன்ஸ் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்ற மேட்டர்லாம் இதில் ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்காது. யங்கர் பிரதர், அதெல்லாம் பிரதர் சிஸ்டர், அவ்வளோதான்.
ஸோ ஜிஹெச்னும் போது இஎஃப்ஜிஹெச் ஹெச்ஐஜேகேவா ஐஜே, அவ்வளோதாங்க. 3 ஜென்ரேஷன் தான், அதை தாண்டி போகணும்னு அவசியம் இல்லை, கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டடி பண்ணுவோமா யார் யாருன்னு. இங்க பாருங்க, இப்போ நான் வந்து வர்பலா கேட்குறேன், எப்படி வேணா கேட்கலாம் எக்ஸாம்ல, எல்லாத்தையும் எழுதிடல, ஃபர்ஸ்ட் வர்பலா கேட்குறேன். ஏ வந்து பிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏ பிக்கு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸோ இதை வந்து நான் வந்து எழுதிடுறேன். சரியா? ஸோ இங்கே தெரியுதுங்களா? எஸ், என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இங்கே எழுதிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டு இதெல்லாம் மேல் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸ். சரிங்களா? எஸ், ஓகே, ரவுண்டு போட்டலாமா? இதெல்லாம் மேல் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, இதுதான் சம்மரி, இதுதான் சம்மரி. ஸோ ஒரு நிமிஷம் அதை நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் ரெக்கார்டாவது. ஸோ ஹைட் இன்னும் தூக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், மேல் ஃபீமேல் ரெண்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ பிக்கு என்னன்னு கேட்டா இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி? என்ன சார் ஈஸியாக நீங்கள் தானே சார் போட்டீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா? நம்ம இப்போ போட்டோம், எக்ஸாம்பிள் அது சுற்றி முற்றி அப்படியே கனெக்ட் ஆகி 2 ஃபேமிலி கனெக்ட் ஆகிலாம் வரும். அப்போ இப்படி வந்து அமைஞ்சதுன்னா ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ பிக்கு என்ன என்ன ரிலேஷன்னா ஹஸ்பண்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிறது ஹஸ்பண்ட். இதே வந்து கொஸ்டின் அப்படியே உல்டாவாக்கி ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டால் ஒய்ஃப். ஓகேவா? இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அடுத்து வந்து இதை நம்ம ஸ்பௌசஸ்னு சொல்லலாம்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு ஏ. எங்க பாருங்க, ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டா என்னது? ஏக்கு சி என்ன? சன். பிக்கு சி என்ன? சன். ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு பின்னு கேட்டா சன். சரியா? அப்ப சன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, சன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதே கேள்வியை நான் மாத்துறேன். ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு பி, இல்ல ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டா என்னது? டாட்டர். ஸோ சன்னுக்கு ஈக்குவலண்டான லேடி இது என்னது? டாட்டர். மேல் வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன். சரியா? எஸ். இப்போ அப்படியே கொஸ்டினை மாத்தி ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு சி, ஏ சிக்கு என்ன வேணும்னா அப்பா, ஃபாதர். அதே மாதிரி ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்டா டிக்கு பி என்ன? அம்மா, ஃபாதர், மதர். ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ ஃபாதர்ன்றது மேல் ரெப்ரசன்டேஷன், மதர்ன்றது ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன், பேரண்ட்ஸ்ன்றது இது. சரிங்களா? எஸ், இது நான் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஸ்பௌசஸ்ன்னு சொல்லலாம், ஸ்பௌசஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதை வந்து சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ சிப்ளிங்ஸ்னா ஆஸ்பிரன்ஸ் சன்னு டாட்டர் தான் இல்லை, 2 சன் 2 டாட்டர்னாலும் சிப்ளிங்ஸ் தான். ஃபாதர் மதர்னா பேரண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சிங்களா? எஸ், மூணு முக்கியமான இது பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் சிக்கலே வருது. என்னன்னா இப்போ பாருங்க, இப்போ சி இருக்கா, இப்போ சி வந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாரா, அப்போ நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இதை மட்டும் பாருங்க, இந்த ஏரியாவை மட்டும் பாருங்க. ஓகேவா? ஏபிசி பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா மருமகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். தமிழ்ல இவங்க என்ன சொல்லுவோம்? மருமகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? மகள் அப்படின்னா என்னது? டாட்டர். ஆனா ஓன் மகள் கிடையாது, மருமகள். அப்படின்னும் போது டாட்டர் இன் லா. ஓகேவா? டாட்டர் இன் லா, இதை மறக்கவே கூடாது. சரியா? இங்க எழுதிக்கலாமா? டிஐஎல்னு சொல்லுவோம், டாட்டர் இன் லா. ஓகேவா? டாட்டர் இன் லா. அப்ப சன்னுக்கு என்ன வரும்? ஓகேவா? இவங்க டாட்டர் இன் லா, இவரு வந்து சன் இன் லா கிடையாது, இவரு சன்னு தான். அப்ப யாரு சன் இன் லா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இங்க நான் எழுதுறேன், டாட்டர் இன் லா யாரு? ஈன்றவங்க டாட்டர் இன் லா. அப்ப சன் இன் லா யாரு இந்த கதையில? யாருக்கு யாரு சன் இன் லா? அதே ஏபிக்கு யாரு சன் இன் லா? பொண்ணோட ஹஸ்பண்ட், இவரு தான் சன் இன் லா. தமிழ்ல மருமகன், சன் இன் லா. SIL போட்டேன். டவுட் இல்லைல்ல? எஃப் எதுவுமே டவுட் இல்லை ஆஸ்பிரன்ஸ். எஸ். ஸோ கொஞ்சம் சின்னதாக்கலாமா? எஸ், இப்போ கிளியரா தெரியுதா உங்களுக்கு? எஸ். இப்போ வேற என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்ப்போம். இப்போ டாட்டர் இன்லா, சன் இன்லா, மருமகன் வந்ததுக்கு அப்புறம் மாமனார் மாமியார்னு அவங்க கூப்பிடலாம். அதாவது இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஹவு இஸ் இ ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டா டாட்டர் இன்லா. ஹவு இஸ் எஃப் ரிலேட்டட் டு ஏ, ஹவு இஸ் எஃப் ரிலேட்டட் டு பின்னா சன் இன்லா. இப்போ கொஸ்டின் அப்படியே உல்டாவாக்கி ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு இ, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு எஃப், இப்படிலாம் கேட்டா அவங்க ஏவை சொன்னாங்கன்னா
அந்த தாத்தாவை குறிச்சு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஃபாதர் இன் லான்னு சொல்லணும். ஓகேவா? ஃபாதர் இன் லா. ஓகேவா? இதே வந்து ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு எஃப் இல்ல பி ரிலேட்டட் டு இ. அதாவது ஆஸ்பிரன்ஸ் இந்த பி வந்து ஈக்கும் என்னது? மாமியார் தான், மதர் இன் லா. எஃப்க்கும் என்னது? மாமியார் தான், மதர் இன் லா. சரியா? அப்ப பி கேட்டாங்கன்னா மதர் இன் லா. புரியுதுங்களா? ஸோ இப்படி கேட்டாதான் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது தகுந்தபடி. சரிங்களா? இதுதான் நிறைய பேர் குழம்பிப்பாங்க. சரியா? அதனால வந்து நீங்க இது கூட எழுதிக்காதீங்க, இந்த பிசி கூட எழுதிக்க. அது கேள்வி அவங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்போதைக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் அவங்க கேள்வி கேட்கும்போது எப்படி இதுவோ அப்படி எழுதிக்கோங்க. சரியா? எஸ். ஸோ சன் இன் லா, டாட்டர் இன் லா, அப்புறம் ஃபாதர் இன் லா, மதர் இன் லா. அவ்வளோதான். சரிங்களா? எஸ். இப்போ வேற ஏதாவது இன்லா இருக்கா அப்படின்னா இல்லை, வெறும் இது மட்டும்தாங்க இன்லா. இதுக்கப்புறம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வருவாங்க, பேரன் பேத்தி. அதாவது ஏக்கு ஜி என்ன வேணும்? ஏ வந்து ஜீவை எப்படி கூப்பிடுவாரு? ஏன்னா இவங்களுக்கு பசங்களோட பசங்கன்னா அதுல இன்லாலாம் கிடையாது, டைரக்டா கிராண்ட் சைல்டு. அவ்வளவுதான். ஓகேவா? இவங்களாம் என்னன்னா, இவங்க எல்லாருமே என்னன்னா கிராண்ட் சைல்டு. பொதுவா சொல்லணும்னா கிராண்ட் சில்ட்ரன். ஓகேவா? கிராண்ட் சில்ட்ரன். இவங்க என்னது? இவங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ். அப்ப பிரிச்சு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர். ஸோ அதை எழுதிக்கலாமா? ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்படியே எழுதிக்கிட்டே வரேன். கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இப்போ எப்படி கேட்டாங்க? கிராண்ட் சன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே நான் எழுதிக்கிட்டே வருவேன். கிராண்ட் சன் ஒரு 1.5x ஸ்பீடில், கிராண்ட் டாட்டர் அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்சிடும் வீடியோ. அவ்வளோதான். இப்போ இது எப்படி கேட்டால் சொல்றதுன்னு பார்ப்போம். கிராண்ட் ஃபாதர்னா ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு ஜி அப்படின்னு கேட்டால் கிராண்ட் ஃபாதர் சொல்லணும். ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு ஐ, ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு ஜே, இப்படி ஏவை டார்கெட் பண்ணி இங்கேருந்து டார்கெட் பண்ணால் கிராண்ட் ஃபாதர். ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஹெச், ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஜி, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஐ, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஜேனா கிராண்ட் மதர். சரிங்களா? இப்போ கிராண்ட் சன் எப்போ சொல்லணும்னா ஹவு இஸ் ஜி ரிலேட்டட் டு ஏ, இப்படி ஆரம்பிக்கணும். ஹவு இஸ் ஜி இல்ல ஹவு இஸ் ஜே ரிலேட்டட் டு, அப்படி ஆரம்பிச்சாதான் கிராண்ட் சன். கிராண்ட் பேத்திங்க யாரு? ஹெச்சும் ஐயும் பேத்திகள். அப்ப ஹவு இஸ் ஹெச் ரிலேட்டட் டு பி, இப்படி சொன்னாதான். ஓகேவா? ஹவு இஸ் ஹெச் ரிலேட்டட் டு சி கேட்டா டாட்டர். ஹவு இஸ் ஜே ரிலேட்டட் டு டி கேட்டா என்னது? ஹவு இஸ் ஜே ரிலேட்டட் டு டி கேட்டா என்னது? சன். இப்படிதான் முடிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். சரிங்களா? எஸ். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா அங்கிள் ஆண்டிலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? பேசிக்ஸ் வரைக்கும் எழுதிட்டீங்களா? எஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் இதை நான் வந்து ஷார்ட் பண்ணால் தான் அது எழுத முடியும், இல்லாட்டி இந்த பக்கம் வச்சுக்கலாமா? டயக்ராம இது வரைக்கும் ஒரு பேசிக் ஆஸ்பிரன்ஸ். சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்ம கற்றுப்போம். இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, இங்கே வச்சிடறேன், நான் இந்த பக்கம் போயிடுறேன். சரிங்களா? எஸ். இப்பயும் மறுபடியும் ஒரு கோடை போட்டு, ஓகே நான் தெரியறேனா? எஸ். ஸோ உங்களுக்கு ட்ரீ இருக்கு, இந்த ட்ரீ இருக்கட்டும். மறுபடியும் ஒரு கோடை போட்டு, இது மேல் ரிலேஷன்ஷிப்ஸ், இது ஃபீமேல் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? எஸ். இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இந்த டயக்ராம் பாருங்க. ஈக்கு டி என்ன வேணும்? புரியுதா? இப்போதான் கேமே ஆரம்பிக்குது. ஈக்கு டி என்ன வேணும்? அப்ப ஈக்கு சின்றவர் ஹஸ்பண்டோட தங்கச்சியா இருக்கலாம், இல்லை அக்காவா இருக்கலாம், நாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சிஸ்டர் இன்லா. ஸோ நான் இதுக்கப்புறம் இன்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் சிஸ்டர் இன்லாலாம் இருக்கு. ஓகேவா? சிஸ்டர் இன்லா. ஸோ இங்கிலீஷ்ல சிஸ்டர் இன்லா, SIL அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா, ஓகே மேரேஜ் மூலயமா ஒரு சொந்தங்கள் கிடைக்குதுன்னா அது பேர் இன்லா. இப்ப இல்லை, ஆனா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அவங்க மூலியமா ஒருத்தவங்க வராங்கன்னா அது இன்லா. அதான். அப்ப இங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஒரே ஏஜ் குரூப் தான், பிரதர் சிஸ்டர் மாதிரி தான். ஆனா மேரேஜ் மூலயமா தான் சொந்தம் வருதுன்றதுனால இதை வந்து நான் இப்ப வந்து இதுல போட்டு காமிக்கிறேன், கிரீன்ல. ஈக்கு டி வந்து சிஸ்டர் இன்லா. இன்னொரு நல்ல விஷயம், டிக்கு இ என்னன்னு கேட்டாலும் சிஸ்டர் இன்லா தான். புரியுதா? மற்றதுல அப்படி கிடையாது. ஃபாதர் இன்லாக்கு இவங்க டாட்டர் இன்லா, ஓகே, இவங்களுக்கு அவரு ஃபாதர் இன்லா, அப்படி நம்ம படிச்சோம். ஆனா இது மட்டும் ஒரே ஜென்ரேஷன் மட்டும் இவங்களை பார்த்தா
வாங்க சிஸ்டர்லா அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்கள பார்த்தாலும் சிஸ்டர்லா தான் சொல்லுவாங்க. சரியா புரிஞ்சிச்சா? அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. சிஸ்டர்லா. அதே மாதிரி இவரு ஓகேவா. இப்ப இவரு எஃப்ன்றவர் ஒரு ஜென்ஸ், அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃபோட தம்பி, மச்சான் மாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதையும் பிரதர் இன்லா தான். இவரு அவரை பார்த்தாலும் பிரதர் இன்லா, இவரை பார்த்தாலும் பிரதர் இன்லா. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டவுட்ஸ் வரக்கூடிய ஏரியாக்கள். அதனாலதான் நான் வந்து பொறுமையா சொல்லிடுறேன். எப்ப டவுட் வந்தாலும் நீங்க திருப்பி இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால இப்பே பக்காவா நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க, நீங்க ஃபுல் வீடியோ மறுபடியும் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? எஸ், புரிஞ்சிச்சிங்களா? பிரதர் இன்லா வேற எதுவும் இல்லைங்க. வேற எந்த ஒரு இன்லாவும் கிடையாது. ஒன்னு சிஸ்டர் இன்லா, இல்ல பிரதர் இன்லா, இல்ல ஃபாதர் இன்லா, சன் இன்லா, மதர் இன்லா, டாட்டர் இன்லா, இவ்வளவுதான். வேற எந்த இன்லாவும் கிடையாது. ஓகே. எஸ். இப்ப அங்கிள் ஆன்டி பார்ப்போம். அங்கிள் ஆன்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப குழந்தைங்க வந்துடும். இப்ப இந்த குழந்தை ஜி வந்து ஈஸி என்ன கூப்பிடும்? அம்மா அப்பான்னு கூப்பிடும். இப்ப ஜியோட சி என்னது? அப்பா. அப்பாவோட தங்கச்சி தானே இவங்க. அப்ப என்ன கூப்பிடணும்? அத்தைன்னு கூப்பிடணும். ஓகேவா? எஸ். அப்ப அப்பாவுடைய தங்கச்சின்னும் போது அத்தைன்னு கூப்பிடணும் இல்லையா? அப்ப இங்கிலீஷ் என்ன கூப்பிடணும்? ஆண்ட். இதுல இன்னொரு டீப்பான விஷயம் இருக்குங்க. என்ன இருக்குன்னு சொல்றேன். ஆண்ட் அப்படின்னு கூப்பிடுறோமா? ஆண்ட். அதே மாதிரி அங்க அங்கிள்னு கூப்பிடுவாங்களா மேல் இதுல? ஸோ நான் மாத்தி எழுதிட்டேன்னா ஓகே. ஸோ மேல் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ஒரே பக்கம் எழுதுறோம். அங்கிள், ஆண்ட். ஓகே. எஸ். இப்ப யாரு அப்படி கூப்பிடுவான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப வந்து ஹெச்ஜி யாரா வேணா இருக்கட்டும். இவங்க வந்து அவங்கள ஹவ் இஸ், இப்ப திருப்பி கொஸ்டின் வரேன். ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஹெச், ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஜி இப்படி கேட்டாங்கன்னா தான் நீங்க வந்து டி என்ன சொல்லணும்? ஆண்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆண்ட் அப்படின்னு சொல்லணும். இப்ப இது வந்து அடுத்த லெவல் போதுங்க. இந்த ஆண்ட் அப்படின்னும் போது ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஏன்னா நான் சொல்லிட்டேன், இதுல வந்து சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான். அதே மாதிரி அத்தையும் ஆண்ட் தான், சித்தியும் ஆண்ட் தான், பெரியமாவும் ஆண்ட் தான். அதனால நம்ம இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, அம்மா வழி ஆண்டா அப்பா வழி ஆண்டானா பெட்டர்னல் ஆண்ட்னு சொல்லலாம், இல்ல மெட்டர்னல் ஆண்ட்னு சொல்லலாம். அதாவது பீனா பெட்டர்னல், அப்பா வழி, அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர தனித்தனி பேர் கிடையாது. பெட்டர்னல் ஆண்ட், மெட்டர்னல் ஆண்ட். அதே மாதிரி அங்கிளுக்கும் பொருந்தும். ஓகே. பெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் அங்கிள் ரெண்டுத்துக்குமே இருக்கு. அப்பா வழி அம்மா வழி. பெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் அங்கிள். அதாவது எப்படின்னாங்க, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இங்க டயக்ராம் பாருங்க. ஓகேவா? டயக்ராம் பாருங்க. ஓகே. எஸ். இப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் வீடியோ வச்சுக்கோங்க. ஓகே. நீ பாருங்க, டி வந்து ஹெச்ஜிக்கு ஆண்ட்னு தெரிஞ்சிருச்சு. பெட்டர்னல் ஆண்டா மெட்டர்னல் ஆண்டா? இவங்க அப்பா வழியா தான் இவங்க ஆண்ட். ஓகேவா? இவங்க அப்பா வழியா தான் இவங்க ஆண்ட் அப்படின்னும் போது பெட்டர்னல் ஆண்ட் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இந்த ஜிஹெச் பசங்களுக்கு அப்பா சி, அப்பா வழியா தானே இவங்க அத்தை, அதனால பெட்டர்னல் ஆண்ட் அப்படிதான் சொல்லணும். அப்ப மெட்டர்னல் ஆண்ட் எப்படி சார்னா, ஒருவேளை இவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது சிஸ்டர் இருக்காங்க. இப்போதைக்கு இல்லை, நான் சும்மா போடுறேன். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ன்னு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்கு எக்ஸ்ன்னு ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்கன்னா அம்மாவுடைய சித்தி மாதிரி வருதுல்ல, அப்ப அதை வந்து மெட்டர்னல் ஆண்ட்னு சொல்லுவோம். எம்னா மதர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டர்னல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் திருப்பி சொல்றேன். இவங்களுக்கு டின்றவங்க பெட்டர்னல் ஆண்ட், இவங்களுக்கு எக்ஸ்ன்றவங்க மெட்டர்னல் ஆண்ட். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நம்ம சம்ல வரும்போது திருப்பி திருப்பி பார்க்க போறோம், இருந்தாலும் இங்கேயும் சொல்லிடுறேன். சரிங்களா? எஸ். இப்ப அடுத்தது அங்கிள் வரும். அங்கிள் வரலாமா? எஸ். இப்ப இந்த பசங்க எடுத்துக்கோங்க. இந்த பசங்களுக்கு இவங்க அம்மாவுடைய தம்பியோ அண்ணனும், அப்ப அங்கிள்னு கூப்பிடணுமா? மெட்டர்னல் அங்கிள்னு கூப்பிடணும், ஏன்னா அம்மா வழி சொந்தம். இதே இந்த எஃப்க்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், இல்ல வந்து தம்பி இருக்கிறார், லைக் ஜெட்னு வச்சுக்குவேன். அப்ப ஜெட்டை எப்படி கூப்பிடுவாங்க? இந்த பசங்களுக்கு தான், இவங்களுக்குலாம் கிடையாது. இந்த பசங்களுக்கு இந்த ஜெட்ன்றவர் பெட்டர்னல் அங்கிள். இதே சி வந்து மெட்டர்னல் அங்கிள். கிளியரா புரியுதா? எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல என்னென்ன நோட் பண்ணிக்கணுமோ இதை முடிச்சிட்டோமா? இப்ப இந்த பக்கம் அங்கிள் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா வரைக்கும், அங்கிள் ஆண்ட் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ். இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஏன்னா எல்லா ஜென்ரேஷன் எல்லா இன்லாலாம் கவர் பண்ணிட்டோம். அங்கிள் ஆண்ட் இன்னும் ஒன்று இப்போ ரேரானது இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதுக்கப்புறம் கேட்கறதுலாம் ரேர்னா என்னன்னா, இங்க பாருங்க, நெஃப்யூ நீஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிங்க, நெஃப்யூனா என்ன, நீஸ்னா என்ன அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் வந்து ரேராக கேட்கக்கூடிய விஷயங்கள், திடீர்னு அந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் மாட்டிக்கூடாதுல, அந்த மாதிரி. ஓகேவா? எஸ். இப்போ நெஃப்யூ நீஸ்னா என்னன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் கேட்கறதுலாம் ரேரான விஷயங்கள். ஸோ நெஃப்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பையன், ஒரே ஒரே மீனிங் தான், பட் மேலாக இருந்தால் நெஃப்யூ, ஃபீமேலாக இருந்தால் நீஸ். இது குழப்பம் நிறைய பேருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பேர் பெருசாக இருக்கா, பெருசாக இருக்கிறவங்க மேல். ஓகே, கொஞ்சம் ஃபிசிக்கலி கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. நீஸ்னா குட்டியாக இருக்கா, ஸோ ஃபீமேல். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மறக்கும், நெஃப்யூன்னு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல. என்ன மீனிங் நாங்கள் இங்கே பாருங்க, என்ன மீனிங்னா, ஸோ நான் ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இப்படி இருக்கா ஃபேமிலி, இப்படி இருக்கா. இப்போ ஈசி வந்து அப்பா அம்மா, பேரண்ட்ஸ். அவங்க ஜிஹெச் என்னன்னு கூப்பிடுவாங்க, சன் டாட்டர்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களோட இப்போ சி வந்து சியோட தங்கச்சி வராங்க. ஓகே, சியோட தங்கச்சி வீட்டுக்கு வராங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு வராங்க. அப்போ அவங்க தங்கச்சி பசங்க என்னன்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? நம்ம தமிழில் அக்கா பசங்க, தம்பி பசங்க அப்படின்னு சொல்லிடுறோம். பட் இங்கிலீஷில் வந்து ஓகே, சி வந்து டியோட பசங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே போடுறேன். ஸோ க்ரீனில் காட்டுறேன். சி வந்து ஈயை என்ன கூப்பிடுவார்னா, நீஸ்ன்னு கூப்பிடுவார். ஷீ இஸ் மை நீஸ். தங்கச்சி இப்போ பொண்ணு, அக்கா பொண்ணு நீஸ்ன்னு கூப்பிடுவார். இல்லை அண்ணன் பொண்ணா இருந்தாலும் கூட பிறந்தவங்க, சிப்ளிங்ஸோட டாட்டர் சன், கூட பிறந்தவங்களோட பசங்களை ஒன்று பொண்ணுன்னா நீஸ்ன்னு கூப்பிடணும், இவர் பையன்னா நெஃப்யூன்னு கூப்பிடணும். ஓகேவா? இதுதான் விஷயம். இது அதே மாதிரி இவரும் இப்படிதான். எஃப் வந்து ஜிஹெச்சை பார்த்தாலும் அதே மாதிரி தான் கூப்பிடுவார். இவரை நெஃப்யூன்னு கூப்பிடணும், இவரை நீஸ்ன்னு கூப்பிடணும். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து சிம்பிள் தான், பட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்னன்னா கசின்ஸ். கசின், கசின்னா என்னது? இதுவும் ரேர், ஏதாவது ஒரு சம்பளம் தான் வரும். மேக்ஸிமம் இந்த இன்லாலே முடிச்சிருவாங்க, இன்லாலே முடிச்சிருவாங்க. ஸோ கசின்னா என்னன்னா, ஸோ இன்னைக்கு ஸ்லோவாக தெரியல. ஓகே, கசின்ஸ் பொதுவாக நம்ம கசின் கசின்னே சொல்லிடுவோம், பட் அது ரெண்டு விஷயம் இருக்குங்க. கசின் அப்படின்னா ரெண்டு சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி மாதிரி எந்த காம்பினேஷன் கூட பிறந்தவங்க இருக்காங்க. ஓகேவா? சிப்ளிங்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சிப்ளிங்ஸுக்கு தனித்தனியாக குழந்தை பிறக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகள், இவங்களுக்கு குழந்தைகள், அவங்களாம் மீட் பண்ணால் கசின்ஸ். சிம்பிளாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கசின்ஸ். இந்த பெங்களூர் டேஸில் வர மாதிரி எல்லாருமே வந்து கசின்ஸ்லாம் மீட் பண்ணிப்பாங்க. இப்போ கசின்ஸ் அப்படின்னும் போது யார் இதில் எப்படி கூட்டுப்பா, ஹெச்ஜியை கசின் கிடையாது, ஐஜி கசின் கிடையாது, அவங்களாம் சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க. ஆனால் ஜி ஐயை பார்த்தா கசின் சொல்லிப்பாரு, ஜே ஹெச்சை பார்த்தா கசின் சொல்லிப்பாரு. அப்போ அதில் ரெண்டா பிரிக்கணும்னா கசின் பிரதர், கசின் சிஸ்டர், அதுக்கு தனி பேர் கிடையாது. சரியா? கசின், கசின் பிரதர். ஓகே, பொதுவாக கசின் தான் சொல்லுவாங்க. ஓகே, பட் அதில் என்ன ஜெண்டர் அப்படின்னு தெரியணும்னா கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐ வந்து ஹெச்சை பார்த்தா கசின் சிஸ்டர்னு சொல்லணும், அதே ஐ வந்து ஜியை பார்த்தா கசின் பிரதர்னு சொல்லணும். அவ்வளோதாங்க, வேற எதுவும் இதில் கிடையாது. இதுதான் வந்து பேசிக். இதை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம், நான் நவுந்துடுறேன். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்குது இந்த ட்ரீயில். ஸோ இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சிஸ்டர் இன்லா, மெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் அங்கிள். ஓகேவா? இந்த மெட்டர்னல் பெட்டர்னல்ன்றது மற்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தந்தை வழின்னு சொல்லணும்னா பெட்டர்னல், தாய் வழின்னு சொல்லணும்னா மெட்டர்னல். மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டர்னிட்டினா மகப்பேறு, தாய் குழந்தை பிறக்கிறதுன்ற மாதிரி. அதாவது எங்க சார் வேற எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த பழைய பாண்டவர் பூமி ஃபேமிலி எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, ஜி வந்து, ஸோ எஸ் ஓகே, ஜி வந்து பியை பார்க்குறாங்க. அதாவது இந்த ஜிஹெச் பேரன் இருக்கு, ஜி பேரன் இருக்கார் இல்லையா, பேரன் வந்து தாத்தா தாத்தா ஏவை வந்து கூப்பிடுறாரு, தாத்தான்னு கூப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? தந்தை வழி தாத்தா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ல கிளியரா கேட்பாங்க, மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதரா, பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதரான்னு கேட்டால் அப்பா அதை யூஸ் பண்ணிக்கணும். எப்படி ஜிக்கு அப்பா வழி அப்பா தானே இவரு, தாத்தா தானே இவரு, அப்ப அப்பானாலதான் இவரு தாத்தா. அப்ப பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்ன்றதை கரெக்டா டிக் பண்ணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் ஃபாதர், பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னா பெட்டர்னல் தான் டிக் பண்ணும். அதே மாதிரி ஐக்கு பின்றவங்க என்ன, நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐக்கு பின்றவங்க என்ன? ஐ வந்து பேத்தி, அம்மா வழி ஆயா, பாட்டி. அப்ப மெட்டர்னல் கிராண்ட் மதர். இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த யார் வழி அப்படின்னு சொல்றதுக்கு பெட்டர்னல் மெட்டர்னல் சொல்லிக்கலாம். ஸோ இதுல என்ன மாதிரி கொஷின்ஸ் வருது, ஓகேவா? ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப்னும் போது நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பேசிக்லேருந்து என்னென்ன எப்படி கோடிங் வைக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன்.
பட் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு கலெக்ஷனாக என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, குறிப்பாக எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டின் பேப்பரை நம்ம டெம்ப்ளேட்டாக எடுத்து பண்ண போகிறோம். ஸோ தட் அதை நீங்கள் எல்லா எக்ஸாமுமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப ஒர்த்து. ஸோ அதை மெயினாக பாருங்கள். இதை இன்னொரு வாட்டி ஓட்டி பார்த்துட்டு கூட அதை பாருங்கள். அப்போ தான் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போட முடியும். ஏன்னா கொஷின்ஸ்லாம் இப்போ வந்து A+B*C*லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது பிளட் ரிலேஷன்ஷிப்பில், அதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சஜஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்மளோட ரீசனிங் கோர்ஸை. அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.